welcome back to my channel. This is Reshma Anand. So நான் கிச்சன்ல இருக்கிறது பார்த்தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக நம்ம சண்டேனாலே எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தாங்க இருக்கும். ஸோ அதுவும் சண்டே வந்து லாக்டவுன் வேற போட்டு விட்டாங்க. அதனால நம்ம மோஸ்ட்லி அந்த முதல் நாளே வந்து நான்வெஜ்லாம் வாங்கி வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம சண்டே நான்வெஜ் தான் சமைப்போம். ஏன்னா நான்வெஜ் கூட இல்லைன்னா நம்ம லாக்டவுனில் என்னங்க பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு சிக்கன் ரெசிபி தான். இன்னைக்கு வந்து கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம KFC ஸ்டைல்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க ஸ்டைல் மாதிரி நான் இன்னைக்கு பண்ண போறது இல்லை. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் மாதிரி ஸ்பைசியா எப்படி நம்ம கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் பண்ண போறது அப்படின்னா வந்து நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியா அண்ட் சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம KFC ஸ்டைல்னு போனோம்னா நம்ம கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர்னு நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண போறதில்ல. நம்ம வீட்டில் வந்து நம்ம என்னென்ன யூஸ்வலா யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சு தாங்க நான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு 6 லெக் பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த லெக் பீஸை வந்து நடுவில் லைட்டாக கீறி வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் உள்ளே சாரும். அதுக்கப்புறம் மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து தயிர், கெட்டியான தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின ஹாட்சன் தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து வினிகர் வந்து நான் 1 மூடி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. வினிகர் ஊற்றுனா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் வேணுன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து நான் 1/2 மூடி வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சிக்கன் 65 மசாலா. நான் இன்றைக்கி மூன்ஃபையோட சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கினேன். நீங்கள் வந்து எந்த 65 மசாலா வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருக்க சிக்கன் லெக்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் சிக்கன் லெக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பேஸ்ட்டை வந்து சிக்கன் லெக்கில் நல்லா தடவி விட்டுருங்க. நம்ம கீறி வச்சுருக்கிறதுலலாம் வந்து நல்லா தடவி விட்டுருங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த பேஸ்ட்டை சிக்கனில் தடவுறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த எசன்ஸ்லாம் சிக்கனில் இறங்கும். ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை 2 to 3 hours வந்து நல்லா ஊற வச்சிடலாங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலே வந்து ஒரு 2 to 3 hours வந்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனோட கோட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எக்கை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி மறுபடியும் அந்த எக்கையும் அந்த சால்ட்டையும் நல்லா அடிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த எக்கோட பெப்பருங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த எக்கை வந்து ஒரு 1 minute வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்த கோட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான். அதுக்கு வந்து நான் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் பெப்பர் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த காரத்துக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இதை கிரைண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நான் இப்போ இதில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அடித்து ஒரே ஒரு சுற்றுனாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன். பிளேட்டில் கொட்டினதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 4 hours ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மசாலா வந்து சிக்கனோட நல்லாவே ஊறி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் 4 hours கண்டிப்பாகவே இதை ஊற வச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன், அப்புறம் வந்து ஓட்ஸு, அப்புறம் எக் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு கோட்டிங் கொடுத்து அதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்கில் டிப் பண்ணிடலாம். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த எக்கில் வந்து அந்த சிக்கன் நல்லா சேரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ் க்ரம்ஸில் வந்து அந்த சிக்கனை வந்து வச்சுருங்க.
நம்ம எக்கில் டிப் பண்ண உடனே ஓட்ஸில் போட்டதுனால அந்த எக்கோட எசன்ஸ்னால அந்த ஓட்ஸ்லாம் டக்குன்னு ஒட்டிக்கும் சிக்கன் மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து லெக் பீஸ் ஃபுல்லாகவே வந்து ஓட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஓட்ஸ் க்ரம்ஸ் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சிக்கனை ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. உடனே வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேணாம். அது வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும், அந்த க்ரம்ஸ்லாம் செட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஓட்ஸ் க்ரம்ஸ்லாம் வந்து நல்லா சிக்கனோட செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி வச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இந்த சிக்கனை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இந்த சிக்கன் வந்து நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்குமே வந்து நம்ம அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கன் வந்து வெளியிலையும் உள்ளேயும் ஈக்குவலாக வேகும். ஸோ சிம்மில் வச்சே இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சிக்கன் வந்து நல்லாவே கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சிக்கனை திருப்பி போட்டோன்னா மறுபடியும் வந்து சிக்கனை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை ஃப்ரை பண்ண விடுங்க. ஏன்னா நீங்கள் டைமிங் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. ஸோ நான் எப்போயுமே வந்து டைமிங் கணக்கு தான் எல்லாத்துக்குமே வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே நீங்கள் சிக்கனை வெளியில் எடுத்துடலாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து 10 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த சிக்கனை குக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல மொறுன்னு சிக்கன் வரும். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், இது KFC ஸ்டைல் சிக்கன் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ஒரு சூப்பராக KFC ஸ்டைலில் வந்து நம்ம சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம எம்மியான ஸ்பைசி கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்பைசி கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இருக்கும். KFCயில் நீங்கள் எப்படி சிக்கன் சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம KFCயில் சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்லேயே வந்து KFC பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே KFCனா ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னா அவங்க தான் மோஸ்ட்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதுவும் வந்து ஃபுட் லவர்ஸ், சிக்கன் லவர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.